ஹாய், வெல்கம் டு திஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிற ஒரு சாப்பாடு கருவாடும் வெங்காயத்தாலும் போட்ட ஒரு பிரட்டல். பாருங்கள், அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல கருவாடை சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அதுக்கு லேசான சுடு தண்ணி போட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தால் இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணணும். ரொம்பவே சத்தான இந்த வெங்காயத்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயத்தை நம்ம நார்மலாக வெங்காயம் க்ளீன் பண்ணுற மாதிரியே தோலை உரித்து எடுக்கணும். உரித்து எடுக்கிற நேரம் அந்த தாளில் இருக்கிற ஒரு பகுதி கலண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. வெங்காயத்தாள்களுக்கு நடுவில் சில இடங்களில் மண் இருக்கலாம், இல்லாட்டி சின்ன பூச்சிகள் கூட இருக்கலாம். அதனால் ரொம்பவே கவனமாக அந்த வெங்காயத்தை உரித்து இந்த இப்படி பாருங்கள், இப்படி உரிக்கிற நேரம் ஒரு பகுதி கலண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. அதை க்ளீன் பண்ணி விட்டுறணும். அதே நேரம் பாருங்கள், பூத்து எதுவும் இருந்துச்சுன்னா பூவை வெட்டி விட்டுறணும், ஏன்னா பூ கசக்கும். அதே நேரத்தில் சில நேரம் அந்த வெங்காயத்தாளோட நுனி பகுதியில் லேசாக வாடி கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எல்லா வெங்காயத்தாலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த வெங்காயத்தால் க்ளீன் பண்ணுறதும் கழுவுறதும் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு இதில் விளங்கி இருக்கும்னு நினைக்கிற வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தாலையும் அழகாக க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தாலையாக எடுத்துட்டு பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதில் விளங்குதா, அதுக்கு நடுவில் ஜாயிண்ட் ஆகி தானே இருக்குது. அதனால் அதுக்கு நடுவில் சின்ன பூச்சிகள் மண்ணெல்லாம் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்தாலாக எடுத்து டப்பில் பிடிச்சி அந்த நடுப்பகுதி உள்ளுக்கு நல்லா தண்ணியை விடணும். அப்படி விடுற நேரம் அதில் இருக்கிற மணல் சின்ன வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்கவும் முடியும். மணல் எல்லாம் நல்லா கழுவப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக கழுவிக்கிறணும். நான் அந்த ஒரு கையில் செய்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த 2 கையிலையும் நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா நடுப்பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லா வெங்காயத்தாலையும் நான் கழுவி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் கழுவின பிறகு இன்னொரு தடவை நல்லா தண்ணி ஒன்று பிடிச்சி நல்லா அலசுகிற மாதிரி செஞ்சிடணும். அப்போ எங்கிட்டாவது வேறு ஏதாவது மண் ஏதோ ஒட்டி இருந்தால் கூட நல்லா கழுவுப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி கழுவி நம்ம எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினருக்குள்ளே போட்டு வச்சிடணும். வச்சுட்டா நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு அந்த வெங்காயத்தால் வெட்டுறதுக்கு ரெடி ஆக்கி வைக்கிறலாம். அது உள்ளுக்கு நம்ம முதல்லையே தண்ணி ஊற்றி வச்சுருந்த கருவாடையை நான் நல்லா கழுவி அலசி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் சில நேரம் உப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தால் அடுக்கிட்டு அதில் வெங்காய பகுதிகள் எல்லாம் முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி அடுக்கிக்கிறணும். நான் பொதுவாக இந்த வெங்காய பகுதிகள் எல்லாம் முதல்ல பாருங்கள், இதில் சிலதுகள் உள்ளுக்கு இருக்குது, அதையும் எடுத்து நான் வேறையாக வெட்டி எடுத்துக்கிடுவேன். அப்போ வெங்காயம் வதங்கி வர நேரம் நம்ம வெங்காயத்தால் போடக்குள்ளே அந்த ஓவர் குக்கிங் ஆகிராது. அதனால் இந்த வெங்காயத்தெல்லாம் வேறையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தால் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அழகாக வரும். இப்போ எல்லா வெங்காயத்தாலையும் நல்லா அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை போட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை ஒன்று தான் செய்ய போகிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சமாக ஊற்றி அந்த எண்ணெயிலேயே அந்த கருவாடை பிரட்டி எடுக்கிறேன். ரொம்ப கரண்டியை போட்டு பிரட்ட தேவையில்லை, ஆனால் லைட்டாக ஒவ்வொரு சைடுக்கும் திருப்பி விட்டு அந்த ஷாலோ ஃப்ரைங் மாதிரி செய்யறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி செய்கிற நேரம் அந்த கருவாடோட கலரை அப்போ அது ரொம்ப கல் மாதிரி இருக்காது. இல்லாட்டி நம்ம சில நேரம் முழுக்க எண்ணெயில் போட்டு பொரிக்கிற நேரம் கொஞ்சம் கல் மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி பதம் வரக்குள்ளே நம்ம அதை வெளியே எடுத்து வச்சிடணும். வச்ச பிறகு அதில் பாருங்கள் சின்ன டஸ்ட் மாதிரி இருக்காது, அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முதல்ல வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அதுலேயே பரட்ட இருக்குது. அப்படி பரட்டும் போது அதில் இருக்கிற எண்ணெயும் அதில் இருக்கிற அந்த கருவாட்டோட அந்த சின்ன பீசஸும் சேர்ந்து அது ரொம்பவே டேஸ்டியாக வரும். அப்போ அதனால் அந்த எண்ணெயிலே போடுங்க. உங்களுக்கு அப்படி எண்ணெய் கொஞ்சம் தேவைன்னா சேர்த்துக்கலாம், ஆனால் நானாக சேர்க்கலை. இந்த அளவுக்கு வந்த பிறகு அதுக்குள்ளே கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தாலையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுட்டு டக்குன்னு அந்த வெங்காயத்தால் போட்டு நல்லா வதங்கி வர விடணும். வதங்கி வர நேரம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகிற நேரம் நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம
பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. அது உள்ளுக்கு நம்ம ஏற்கனவே அந்த பெரட்டி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளையும் போட்டுறணும். அப்போ இந்த வெங்காயத்தாள்லேருந்து வரக்கூடிய அந்த சின்ன தண்ணி தன்மையும் இந்த கருவாடையும் சேர்த்து செய்யக்குள்ள அது நல்லா எல்லாம் சார்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறதுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளியையும் சின்ன சின்னதாக வெட்டி அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த நேரம் வரக்குள்ளே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ எல்லாமே சேர்த்து ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு இந்த 3-4 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி விட்டுறணும். பாருங்கள் இப்போ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான அழகான கருவாடு வெங்காயத்தாள் பிரட்டல் ரெடி. பாருங்கள் அந்த டிஷ் ஒன்றுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தாளில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி சத்தான சாப்பாடுகளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் நல்லது. இந்த மாதிரி ரொம்பவே நல்ல டேஸ்டியான சாப்பாடுகளும் சத்தான சாப்பாடுகளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடுகளுக்குமான ரெசிபீஸை ஹோம் குக்கிங்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.